பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுது பழனி, எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அந்த கடையும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், எனக்கு நிம்மதி வேணும், நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பி வந்து போறாங்க. இது நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய காந்திமதி வந்து. எங்கப்பா பழனி போறேன்றாங்க. ஆத்தா, எனக்குன்னு போற போக்கு எதுவுமே இல்லாம போயிடுமா? நான் எங்கேயோ ஒண்ணு போறேன் அத்தா. இதை நினைச்சு நீ எல்லாம் வருத்தப்படாத, எல்லாமே நல்லதா நடக்கும் நம்ப அத்தான்னு சொல்லிட்டு அவ்வளவு வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் பழனி, வேணாயா, நான் சொல்றத கேளையான்னு சொன்னா கூட, இல்லாத்தா வேண்டவே வேண்டாம், இந்த சொத்து வேணாம், சுகமும் வேணாம், அண்ணனே வச்சு ஆண்டு அனுபவட்டும். ஏன் இன்னைக்கு இவர்கிட்ட இருக்கிற சொத்து சுகம் நாளைக்கு என்கிட்ட வராதா, பாத்துக்கிற விட அத்தான்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே மனசுக்கு ஒரு மாதிரி ஆகுது முத்துவேலுக்கு. முத்துவேல் வந்து, பழனி நீ எங்கேயும் போகாத, அவன் என்னடா உன்னை தம்பி இல்லைன்னு சொல்றது, நான் சொல்றேன்டா, நீ தாண்டா என்னுடைய தம்பி, எதுக்காகவும் யாருக்காகவும் நீ வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காத, உனக்கு துணையா நான் இருக்கேன், எதை நினைச்சு நீ கவலைப்படாம இருடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லன்னு இல்ல, எனக்காக யாருமே சண்டை போட்டுக்க வேண்டாம், நான் இங்க இருந்து கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே காந்திமதி வந்து, போனா அவன் போகட்டும், நீ எதுக்காக போற, நீ ஏதாவது தப்பு பண்ணியா, இல்ல இல்ல அப்புறம் எதுக்காகடா நீ போகணும், நீ எல்லாம் போக வேண்டாம்னு சொன்னதும் உடனே சக்திவேலுக்கு பயங்கர கோபம் வருது. என்னதான் சொல்ற, என்ன சொல்ற, திரும்ப சொல்லு. வேணும்னா நான் இந்த வீட்டை விட்டு போகலாம், ஆனா உன் பையன் வீட்டை விட்டு போக கூடாது. இந்த வீட்டுக்காக மாடா உழைக்கிறதுக்கு இந்த சக்திவேல் வேணும், உரிமையை கேட்டா அதுக்கு சக்திவேல் வேண்டாம்னு சொல்றியான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே காந்திமதி, நீங்க பேசுனது எல்லாரும் போதும், 3 பேரும் ஏதேதோ பேசிட்டீங்க, அது எல்லாமே கண்டும் காணாம இருந்தேன்ல, இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை கேளுங்க. என்னுடைய புருஷன் சம்பாதிச்ச சொத்தை 3ஆ பங்கு போடுறோம். இதுல விருப்பம் இருக்கிறவங்க இருக்கலாம், இல்ல கட்டி போகலாம், இதுதான் என்னுடைய முடிவுன்னு சொல்லி ரொம்ப கோபப்படுறாங்க. உடனே சக்திவேல், ஆத்தா, இப்படிதான் 3ஆ பங்கு போடணும்னா அப்படிப்பட்ட சொத்து சொகம் எனக்கு தேவையே இல்லை, நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே போறோம்னு சொல்லி கோபமா சக்திவேல் சொல்றாங்க. இதை கேட்டது காந்திமதிக்கும் முத்துவேலுக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப சக்திவேல் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போவாங்களா, இல்ல பழனி வீட்டை விட்டு வெளியே போவாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.